மாயாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கான பிக் பாஸ் காமன் மேன் ஷோல செமையா வாங்கி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த ஷோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே மாயாவை பொறுத்தவரை தலைவி அப்படிங்கிற மாதிரி அவங்கள அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கான எபிசோட்ல வந்த போட்டியாளரை பொறுத்தளவுல நீ தலைவிலாம் கிடையாது, நீ சரியான விஷம் அப்படிங்கிற மாதிரி மாயாவை போட்டு பொழந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, போட்டியாளர்களா வந்த அபிநயாவா இருக்கட்டும் ஐஸ்வர்யாவா இருக்கட்டும் இவங்க 2 பேரை பொறுத்தளவுல குழாயடி சண்டையே போட்டுட்டாங்க. இன்னைக்கான காமன் மேன் ஷோ கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை முதல் போட்டியாளரா ஃபிரோஸ் கான் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் வர்றாரு. இவர் தன்னை அசீம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, வந்த உடனே நான் பிக் பாஸ் எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன், கண்டிப்பா நான் தான் டைட்டில் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடென்டோட வர்றாரு. வந்த உடனே இவரோட ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்த ராஜுவை பொறுத்தவரை நீங்க ஜென்சி கேட்டகரி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உடனே அதுக்கு ஃபிரோஸ் கான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரை வயசுல ஜென்சியா இருந்தாலும் நான் ரொம்பவே மெச்சூரிட்டியான ஆளு, கிட்டத்தட்ட 90s மாதிரி தான் என்னோட பிஹேவியர் இருக்கும், ரொம்பவே மெச்சூரிட்டியா நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல ராஜு உங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா அதனால மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உடனே ஃபிரோஸ் கானை பொறுத்தவரை எனக்கு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்பவே பிடிக்கும், என்னை பொறுத்தவரை இன்ஃப்ளூயன்சரா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கேன், 2 வேலையும் நான் சரியா பார்த்துட்டு இருக்கேன், என்னை வச்சு மக்கள் நிறைய கத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே பெருமையா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆரி சரி வளவலன்னு பேசாம உன்னோட டேலண்ட் என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லு அப்படிமே கேட்கிறாரு. இதுக்கு ஃபிரோஸ் கான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்கிங் மணி அப்படிங்கறத என்னோட டேலண்ட், பணம் சம்பாதிக்கிறது எனக்கு கை வந்த கலை, அதை நான் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல மாயா சரி உங்களுக்கு போட்டியா நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு ஃபிரோஸ் கான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு போட்டியே இருக்கிற ஒரே ஒரு நபர் எலன் மஸ்க் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்லை என்னடா எலன் மஸ்க் கூட போட்டி போடுற, இந்த ஊர்ல யாருமே இல்லையாடா, இந்தியாவில யாருமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதே தான் ராஜுவுக்கும் தோணிருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னப்பா அதானி அம்பானிலாம் உங்க கண்ணுக்கே தெரியலையா, டைரக்டா எலன் மஸ்க் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கும் ஃபிரோஸ் கான பொறுத்தவரை ஆமா சார், இவங்களெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு நான் எலன் மஸ்க் கூட தான் போட்டி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்பிடென்டோட பேசுறாரு. அதுக்கு ராஜுவை பொறுத்தவரை அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ஃபிரோஸ் கானை பொறுத்தவரை அப்படிலாம் இல்லை சார், நான் யாரு அப்படிங்கிறத மக்களுக்கு காட்ட போறேன், என்னோட திறமையினால மக்களை என்டர்டெயின் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி பல உருட்டுகளை உருட்டுறாரு. அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கையில ஒரு பலூனை ஊதி கொடுத்துட்றாங்க. இந்த பலூனை தட்டிக்கிட்டு கொடுக்கப்படுற ட்ரெஸ்ஸை அவர் போடணும். அதாவது பலூன் கீழே விழாம தட்டி தட்டி விட்டுக்கிட்டு இவர் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது. இந்த டாஸ்கை ஃபிரோஸ் கான் ரொம்பவே சூப்பரா பண்ணாரு. கடைசியில நடுவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ உன்னோட பேச்செல்லாம் பார்க்கும்போது நீ ரொம்பவே ஃபேக்கா இருக்கிற மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாம உன்னோட திறமைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது, அதனால உன்னை ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஹோல்ட் பண்றாங்க. என்ன சார் நீங்கெல்லாம் நடுவர்களா இருக்கிறீங்க, இவனெல்லாம் எதுக்காக ஹோல்ட்ல வைக்கணும், ரிஜெக்ட் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்த போட்டியாளரா காமாட்சி உமா மகேஷ் என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்களை பொறுத்தவரை இவங்க ஒரு கேப் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி தன்னோட வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க. அதாவது கணவர் இறந்துட்டாரு, அதுக்கப்புறமா நான் கேப் ஓட்டி தான் என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கணவர் இறந்த உடனேயே உன்னால எதுவுமே முடியாது, நாங்க சொல்றதை கேட்டு நாங்க சொல்ற மாதிரி நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகம் என்னை அடிமைப்படுத்த நினைச்சு இருந்தாலும் என்னோட தன்மானத்துக்காக நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன், எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட சொந்த காலில் இருக்கிறேன். கண்டிப்பா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போனதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை தரம் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு பேசுறது ரொம்பவே பிடிக்கும், 24 மணி நேரம் பேச விட்டா கூட நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அப்படி ஒரு டேலண்ட் எனக்குள்ள இருக்குது, கண்டிப்பா இந்த வாய்ப்பு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி காமாட்சி பேசுறாங்க. உண்மையாவே காமாட்சி பேசுறது ரொம்பவே போல்டா தெளிவா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் கேட்டுக்கிற ஓவியாவை பொறுத்தவரை நீங்க ரொம்பவே நேர்மையா இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம ரொம்பவே கான்பிடண்டா பேசுறீங்க, உங்களோட கான்பிடன்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிமே சொல்றாங்க. அந்த இடத்துல ராஜு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களால பெருசா எந்த கண்டென்ட்டுமே கிடைக்கிறதுக்கோ என்டர்டெயினா இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, என்னதான் இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களையும் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறாங்க. என்ன பொறுத்தவரை காமாட்சி உமா மகேஷ் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ரொம்பவே சூப்பரான போட்டியாளர், முனியம்மாவுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு போட்டியாளர், அவங்களை எதுக்காக செலக்ட் பண்ணல அப்படிங்கிறது என்னோட கேள்வியா இருக்குது.
நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2 போட்டியாளர்களை ஒன்னடியா களம் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரமதி வெங்கடேசன் அப்படிங்கிற 2 போட்டியாளர்கள் வர்றாங்க. 2 பேரும் அடிச்சுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி, உன்னோட திறமையை நீ சொல்லு, உன்னோட திறமைகளை நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் பேச விடுறாங்க. இந்த இடத்துல சந்திரமதியை பொறுத்தளவுல நான் மணிப்பூர்ல பிறந்த தமிழச்சி, அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையில இந்த கடந்த 30 வருஷங்களா கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன். எனக்காக நான் வாழ்ந்ததே கிடையாது. என்னோட குடும்ப சூழ்நிலைக்காகவும் மற்றவங்களுக்காகவும் தான் நான் வாழ்ந்திருக்கேன். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்காக வாழ்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதே நேரத்தில் வெங்கடேசன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்தளவுல நான் ஒரு தொழிலதிபர், 2 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்றேன். என்னை நம்பி 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேர் மட்டும் கிடையாது, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நிறைய பேருக்கு நான் வேலை வாய்ப்புகள் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம என்னோட டர்ன் ஓவரும் 7ங்கிறது 70 700 அப்படிங்கிற மாதிரி கூடிரும். அதாவது 700 கோடி 7000 கோடின்னு கூடுறோம். அதுக்கப்புறமா நான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்பவே தன்னடக்கமா பேசுறாரு. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் பேசி பேசி சண்டை போடுற அளவுக்கு வர்றாங்க. வெங்கடேசனை பொறுத்தவரை சந்திரமதி உங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன், உங்களுக்கான வாய்ப்பை தர்றேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேச போறாங்க. சந்திரமதியை பொறுத்தவரை எப்ப நீ யாருப்பா எனக்கு வாழ்க்கை தர்றதுக்கு, எனக்கு என் புருஷன் இருக்கேன், என் குடும்பம் இருக்குது, நீ ஓவராலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. வெங்கடேசனை பொறுத்தளவுல தற்குறித்தனமா பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காரு. ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு இப்படிப்பட்ட தற்குறிகள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆரியா இருக்கட்டும், ராஜீவா இருக்கட்டும், ஓவியாவா இருக்கட்டும், இந்த வெங்கடேசனை செலக்ட் பண்றாங்க. என்னங்கடா நடக்குது? காமாட்சி உமா மகேஷ் அவ்வளவு தெளிவா பேசினாங்க. இந்த வெங்கடேசனை பொறுத்தளவுல மற்றவங்களை இரிட்டேட் பண்றான், தற்பெருமை தற்குறியா இருக்கிறான், இவனை எதுக்காக செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல ஆரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட திறமைக்காக நாங்க இங்க இந்த இடத்துல உங்களை செலக்ட் பண்ணல, சந்திரமதிக்கும் உங்களுக்கும் இடையில போட்டி வச்சோம், இந்த இடத்துல சந்திரமதியை பேச விடாம நீங்க தான் பல இடங்கள்ல டாமினேட் பண்ணீங்க, அதனாலதான் இந்த ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்க, இந்த ஒரு திறமையினாலேயே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்காதீங்க, உங்களோட திறமைகளை வளர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையாவே வெங்கடேசன்லாம் பேசுறத பார்க்கும்போது நமக்குலாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ண, நடுவர்களுக்கு பிடிச்சிருக்குது, செலக்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் சந்திரமதியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள ரிஜெக்ட் பண்ணல, ஹோல்டில் இருக்கிற அடுத்த ரவுண்டில் நீங்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்த போட்டியாளரா ஜார்ஜ் ராஜசெல்வன் அப்படிங்கிற போட்டியாளர் உள்ள வர்றாரு. இவர் மெடிக்கல் ரெஃபா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சிறப்பா காமெடி பண்ணுவேன், எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கறதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த இடத்துல ஆரிய போறதுல எப்பா காமெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா காமெடி ஷோக்கு போ, எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற அப்படிங்கிற கேட்கிறாரு. இந்த இடத்துல ஜார்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் மேடை சின்ன மேடையெல்லாம் கிடையாது, எனக்கு பேசுறதுக்கு எந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலுமே அது சின்ன வாய்ப்பா தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட ரீச் வேற லெவல்ல இருக்கும். என்னை பொறுத்தவரை கண்டிப்பா எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணுவேன். எனக்கு பாட தெரியும், அதாவது நான் பாத்ரூம் சிங்கர் தான், இருந்தாலும் மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணுவேன், சிறப்பாக காமெடி பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் சண்டைன்னு வச்சு செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட திறமைகளை பற்றி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஓவியாவை பொறுத்தவரை எந்த இடத்துல உங்களுக்கு எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜார்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். இதுல பல இடங்கள்ல சமூகமா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், எங்களோட ஏழ்மையை வச்சு கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க எங்களை அசிங்கப்படுத்துறதையும் கேலி கிண்டல் பண்றதையும் கூட நான் காமெடியாவே எடுத்துப்பேன். அதனால இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன், யார் என்ன கழிவு ஊத்தினாலுமே எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. இதெல்லாம் கேட்ட ஆரிய அர்ஜுனாவை பொறுத்தவரை, என்ன சார் சொல்றீங்க, பாட்டு பாடுவேன்னு சொல்றீங்க, காமெடி பண்ணுவேன்னு சொல்றீங்க, யார் உங்களை கழிவு ஊத்தினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி உங்களோட தகுதியாகும் அப்படிங்கிற கேட்கிறாரு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஓவியாவை பொறுத்தவரை, சரி நீங்க தான் காமெடி பண்ணுவேன், எல்லாரையும் சிரிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்கல்ல, என்ன சிரிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இந்த இடத்துல ஜார்ஜை பொறுத்தளவுல ராஜுவா இருக்கட்டும், ஆரியா இருக்கட்டும், அதே மாதிரி ஓவியா இருக்கட்டும், அவங்க சீசன்ல என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை வச்சு ஒரு காமெடி மாதிரி பண்றாரு. அது காமெடி மாதிரி எனக்கு தெரியல. ஆனா விஜய் டிவியை பொறுத்தவரை அதுதான் காமெடி. ஆமாங்க, விஜய் டிவியை பொறுத்தவரை மற்றவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, ஆனா அதை கேட்டு எல்லாருமே சிரிப்பாங்க. அதுதான் விஜய் டிவியை பொறுத்தவரை காமெடி அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஓவியாவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க கலந்துகிட்ட சீசன்ல எல்லாரையுமே கிறுக்காக்கிட்டு வெளியே அவங்க ஜாலியா போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே ராஜுவை பொறுத்தவரை பல இடங்கள்ல பேசாம நழுவிட்டே இருந்தாரு, சேஃப் கேம் ஆடினாரு அப்படிங்கிற மாதிரி ராஜுவை பத்தி சொல்றாரு.
ஆரிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார் நேர்மையா இருக்க வேண்டியதான், அதுக்காக நாமினேஷன்ல 1.5 மணி நேரம் யாராவது நாமினேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. இதுல ஜார்ஜ் பேசுனதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, மாயா வந்து வாண்டடா வர்றாங்க, என்ன பத்தியும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல மாயாவை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மாயா நீங்க வந்து சரியான விஷம், உங்களுக்கு ஒரு இளிச்சவாய் கிடைச்சா போதும், அவங்கள வச்சே காய் நிறுத்தி காரியம் சாதிச்சிருவீங்க. அதே மாதிரி தான் பூர்ணிமாவை வெளியே அனுப்பிட்டு நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இதை பார்க்கும்போது ஜார்ஜ் நீ வேற லெவல்யா. ஆமாங்க, இந்த மாயாவை பொறுத்தவரை இந்த காமன் மேன் ஷோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்து நான் ஒரு தலைவி, நான் தான் தலைவி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தற்குறி மாதிரி எப்பவுமே பெருமை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஜார்ஜ் வந்து மாயாவுக்கு தரமான செருப்படி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இவரோட காமெடி எல்லாம் பார்த்து ஆரிய பொறுத்தவரை எப்ப இதெல்லாம் எனக்கு காமெடி மாதிரியே தெரில, நீ வந்து ஹோல்ல இரு அப்படிங்கிற மாதிரி இவரையும் ஹோல்ட் பண்ணிடுறாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை ஜார்ஜ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா செம என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை. ஆமாங்க, நடுவர்கள் நீ கூட பார்க்காம இந்த கலாய்க்கிறாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சக போட்டியாளர்களை சும்மா விடுவாரா? கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. என்னதான் இருந்தாலும் அவரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த போட்டியாளரா ஜேசன் கௌசி அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் வர்றாரு. இவரை வந்து தன்னைத்தானே நான் வந்து சூப்பர் கூல், நான் ரொம்பவே கூலான ஒரு ஆள், அது மட்டும் இல்லாம நான் பல தங்க பதக்கங்களை வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்திலேயே பேசுறாரு, அடிக்கிட்டு போறாரு. என்னையா இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கியா, உன்னோட மூஞ்சை இதுவரையா நாங்கள் எதுலையுமே பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல அவரும் அதே கருத்தை தான் சொல்றாரு. அதாவது நான் இந்தியாவுக்காகவே விளையாண்டு கோல்டு வாங்கியிருக்கேன், ஆனால் நான் யாரு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாதான் நான் யாரு, என்னோட திறமை என்ன அப்படிங்கிறத நான் மக்களுக்கு காட்ட முடியும், அதனால எனக்கு இந்த வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் இவர் பேசுனதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் ஒன்றும் பண்ண போறது இல்லை, மிச்சர் தான் சாப்பிட போற, எதுக்காக நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. அதே நேரத்தில் நடுவர்களுக்கு அப்படி ஃபீல் ஆகலை, அவரை செலக்ட் பண்ணிடுறாங்க. என்னடா செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா அபிநயா ஐஸ்வர்யா அப்படிங்கிற 2 போட்டியாளர்கள் ஒன்னா களமிறங்குறாங்க. இந்த இடத்துல அபிநயா போறதவிட சார் செலெக்ஷன் ப்ராசஸுக்கு போறதுக்கு முன்னாடி நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்காக போகணும் அப்படிங்கிறத நான் முதல்லயே சொல்லிடுறேன், செலக்ட் ஆகணும் இல்லையோ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதனால நான் வந்த காரணத்தை சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமூகத்துல பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு, இதுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறேன். என்ன பொறுத்தவரை ட்ரெஸ் அவுத்து போட்டு சுத்துறது தான் சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. பெண்கள் வந்து அத்தியாவசியமா வேலைக்கு போகணும், படிக்க போகணும், இப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட போக முடியாம இருக்கிறாங்க. இங்க பெண்களுக்கு சுதந்திரம் தேவை, சுதந்திரமா போறதுக்கான இந்த சமூக சூழ்நிலை தேவை, இதுக்காக நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி அபிநயா வந்து தன்னை நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே அவங்க அதே எண்ணத்தோட தான் போறாங்க அப்படின்னா சூப்பர், வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு என்ன தோணுச்சோ அதே விஷயம் தான் ஆர்யா அர்ஜுனாவுக்கும் தோணியிருக்கு, ராஜுவுக்கும் தோணியிருக்கு. என்னம்மா நீங்க விமன் கார்டு தூக்குறதுனால உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஆரி வந்து என்ன அபிநயா நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க, ஐஸ்வர்யாவோட வாய்ப்பையும் நீங்களே எடுத்துக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் கோத்து விடுறாரு. அந்த இடத்துல ஐஸ்வர்யா பேச சொல்றாங்க, ஆமா சார் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம என்னோட வாய்ப்பையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஆர்குமெண்ட் போகுது. அந்த இடத்துல இவங்க 2 பேருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது பல பேர் வந்து சோசியல் மீடியால அவங்களோட முகத்தை மறைச்சிக்கிட்டு போலியான முகத்தை தான் மக்களுக்கு காட்டுறாங்க. இதுல ஐஸ்வர்யா வந்து அப்படிப்பட்ட ஒரு போலியான முகம் உள்ள நபர்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் அபிநயா வந்து ரொம்பவே நேர்மையான ஆள். அப்படின்னா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இந்த இடத்துல ஐஸ்வர்யா பொறுத்தளவுல சோசியல் மீடியால எல்லாத்தையும் காட்ட முடியாது, எனக்கு எப்படி என்ன காட்டிக்கணும்னு தோணுதோ அப்படிதான் நான் என்ன காட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிராக்டிக்கலா பேசுறாங்க. ஆமாங்க, பல இன்ஃப்ளூயன்சர் வந்து நான் ரொம்பவே நல்லவன் உத்தமன் அக்மார்க் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. உண்மையாவே அவனோட வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவு அசிங்கமா இருக்கும். அதே மாதிரி தான் பல பேர் முகமூடியோட தான் இந்த சோசியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த யதார்த்தத்தை தான் இந்த இடத்துல ஐஸ்வர்யா பேசுனாங்க. அதே நேரத்தில் அபிநயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் நான் வெளியே என்ன காட்டிப்பேன். எதுக்காகன்னா இதை பார்க்குற பல மக்கள் வந்து நம்மளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க, நமக்காக பல இடங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நான் போலியாக இருக்க விரும்பலை, நான் நானாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அந்த வகையில் ஐஸ்வர்யா பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க.
இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நடுவர்களை பொறுத்தவரை என்ன ஐஸ்வர்யா இதே மாதிரி தான் நீங்க ரூமுக்குள்ள இருக்கும் போதும் பேசினாங்களா அபிநயா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல ஐஸ்வர்யா பொறுத்தவரை ஆமா சார் ரூமுக்குள்ளேயும் பேக் மாதிரி இப்படிதான் சார் பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா பேசுறாங்க. அபிநயா ட்ரிகர் ஆயிடுறாங்க. யார பேக்குன்னு சொல்ற, நீ தான் தற்குறித்தனமா பேசுற, நீ இன்னும் சைல்டிஷா இருக்கிற, உனக்கு ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது, உனக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்கு இடையில ஆர்குமெண்ட் போகுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நடுவர்களை பொறுத்தவரை ஏமா கொஞ்சம் ஓரமா போய் சண்டை போடுங்க, 2 பேரையும் ஹோல்ட்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா கூட 2 பேருமே கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஐஸ்வர்யா கூட போனதுனாலதான் என்ன செலக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அபிநயா பேசுறாங்க. அதே மாதிரியே ஐஸ்வர்யா அபிநயா கூட போனதுனாலதான் நான் செலக்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயும் அபிநயாவை பொறுத்தவரை பாத்தீங்களா ஐஸ்வர்யா ரொம்பவே சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கா, அவளெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது, நான் ரொம்பவே மெச்சூரிட்டியான ஆளு அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே சிறுபிள்ளைத்தனமா நடந்துகிட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிநயா தான். அபிநயாவால அவங்கள யாரும் குறை சொல்றதை ஏத்துக்கவே முடியல, ட்ரிகர் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல ஐஸ்வர்யா எல்லாத்தையும் கூலா ஹேண்டில் பண்றாங்க. இவங்கள யாரு செலக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன பொறுத்தவரை இந்த காமெண்ட் ஷோல செலக்ட் பண்ற ப்ராசஸ் ரொம்பவே தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமாங்க கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது, அவங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க இல்லைன்னா ஹோல்ட்ல வைக்கிறாங்க. அதே நேரத்தில் தற்குறித்தனமா பேசுறவங்க எல்லாரையுமே நீ செலக்டட் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முனியம்மா மட்டும்தான் தகுதியான போட்டியாளரா முதல் நபரா சேவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி என்னதான் இருந்தாலும் இந்த 50 போட்டியாளர்கள் இருந்து எந்த சில நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் முனியம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது கன்ஃபார்ம். அதே நேரத்தில் இந்த ஜார்ஜுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.